ஓஹோ! இதுதான் கதையா? நான் கூட யோசிச்சேன். என்னடா இது டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது, கெமி வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த எடுத்து வச்சுட்டு ஒரு மாரி அமித் கிட்ட சண்டைய போட்டு, அந்த சண்டைய பெருசாக்கி, வினோத் கிட்ட வந்து சண்டைய போட்டுட்டு, வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டயும் ஒரு மாரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன கதை? எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, சீக்ரெட் டாஸ்க்கா? யாருக்கு? கெமிக்கு இல்ல. நம்ம திவ்யா அவர்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களாம். திவ்யா அவர்கள் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல நம்ம கெமி அவர்களை உதவிக்கு எடுத்திருக்காங்க போல. அதனால தான் கெமி அவர்கள் நேத்து இந்த வீட்டுக்குள்ள சண்டைய போட்டிருக்காங்க போல. அந்த விஷயத்த வந்து இவங்க கேமரால ஒத்துக்கிட்டாங்க. பட் சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி கேமரால ஒத்துக்க கூடாதுல. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்ல வந்து ஒருத்தவங்கள பார்ட்னரா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்க பெருசா கேமரால போய் இந்த மாதிரி விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அந்த டாஸ்க் தான் பண்ணிட்டு இருக்கணும். பட் கெமியா இந்த டாஸ்க் வந்து இப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்க நமக்கு தெரியல. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செம காமெடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திவ்யா அவர்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கல ப்ரோ. சத்தியமா சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கல. அது திவ்யாக்கான ஒரு கேரக்டர் ரோல். அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர்ல ஒரு சின்ன ரோல் அது. ஓகேவா? அந்த விஷயத்த ஒரு வித்தியாசமா கெமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண கெமி அந்த விஷயத்த சீக்ரெட் டாஸ்கா அப்படின்னு சொல்லி அவங்க மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு நேத்து இந்த வீடு ஃபுல்லா பஞ்சாயத்து ஆக்கிட்டாங்க. முக்கியமா நம்ம கானா ராஜ்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டா உடஞ்சிருந்தாலும் அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த கானா ராஜ்யத்துக்குள்ள பிரச்சனை போச்சு. அண்ட் கானா வந்து கொஞ்சம் சரியில்லை ப்ரோ. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வார்த்தைகளை கடத்துறாரு அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு மாதிரி அப்படி டக்கு அப்படின்னு மாதிரி ரியாக்ட் பண்றாப்ல. அது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. நேத்து ஏன்னா திவ்யா அவர்கள் அந்த விஷயத்தை நோட் பண்ணி நேத்து நைட் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் வார்த்தைகள் யூஸ் பண்றாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்தும் தண்ணி போல ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, வார்த்தை பேசுற மாதிரி, வார்த்தை பேசுற அழைச்சிக்காதான்னு சொன்னாப்ல. நேற்று திவ்யா அவர்களுமே நைட்டு உட்காந்து ஒரு விஷயம் சொல்லும்போது அவர் வார்த்தை விடுறாரு, என்கிட்டே வார்த்தையை விட்டார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒன்று நடக்குது. ஒன்று கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஏதாச்சும் இந்த ஹேர் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை அவங்க பீப் போட்டு நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக காமிக்கிறாங்களா இருக்கும். இல்லைன்னா உண்மையாக ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் நேற்று என்னென்ன சம்பவம் நடந்துச்சு எல்லாமே மொத்தமாக பார்த்துடலாமா? அண்ட் சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறத யோசிச்சு ஒன்று சொல்லியிருக்காங்களே, அதே என்னங்கிறத நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு நம்ம கானா ராஜ்யம் வந்து மொத்தமாக உட்காந்து பயங்கரமாக பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இன்னைக்கு தர்பீஸ் ராஜ்யத்தை வந்து மொத்தமாக முடிச்சு விட்டுருணுமா, ஒவ்வொருத்தரையா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருணும், அங்கே போய் எல்லா பொருளையும் திருடிடணும், ஒவ்வொருத்தரையா அட்டி பறக்க விட்டுருணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த கானா ராஜ்யத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த பிளானை பண்ணிக்க மாட்டாங்க. கானா ராஜ்யம் மட்டும் இல்ல, தர்பீஸ் ராஜ்யமும் அப்படித்தான். அந்த ரெண்டுமே அப்படித்தான். ஒன்னு முட்டா பீஸ், ஒன்னு மொரட்டு பீஸ் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டு பயங்கரமான பிளான்லாம் போயிட்டு இருக்கு. சரி சரி ஓகே, அதை நம்ம சைடில் தூக்கி வச்சிடலாம். நேற்று நைட்டு கெமி அவர்கள் கேமராவில் போயிட்டு திடீர்னு பாஸ் இங்கே பார்த்துக்கோங்க பாஸ், நான் வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்ணேன் பாஸ், என்கிட்ட வந்து திவ்யா வந்து ஹெல்ப் கேட்டாங்க பிக் பாஸ், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். வீட்டுக்குள்ள ஒரு 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 கலவரத்தை உண்டு பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் அவ்வளோ பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக மாறிட்டு அதில் கடைசியில் திவ்யாவே எனக்கு ஆப்போசிட்டில் போயிட்டாங்க. திவ்யா ஒரு மாதிரி எனக்கு நேராக திரும்பிட்டாங்க. ஏன்னு தெரில, இது சீக்ரெட் டாஸ்க் தான், ஆனால் என்கிட்ட சொன்னதுனால அதை நான் பெருசாக வெளியே ரிவீல் பண்ணல பாஸ். இது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, இதனால எனக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது. கானா வினோத்தோட ஒரு மாதிரி பேசுறார் பாஸ், இதை நீங்க தான் பார்க்கணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு மாதிரி புலம்பிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, இங்க திவ்யா கிட்ட சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த சீக்ரெட் டாஸ்க்கை போன வாரம் பிக் பாஸ் கொடுத்து அதை வந்து சாட்டர்டே சண்டே சேதனை குறும்படமா போட்டாப்லப்பா. அது பயங்கரமா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹைப் ஆக்கிட்டு, ஓகேவா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இப்ப சின்னதா ஏதாவது பண்ணா கூட சீக்ரெட் டாஸ்கா இருக்குமோ, ஒருவேளை அவன் சீக்ரெட் டாஸ்க் பண்றானோ, உனக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களோன்னு சொல்லிட்டு எல்லாரும் மைண்டுமே அந்த சீக்ரெட் டாஸ்க்ல தான் இருக்கு. அப்ப நேத்து திவ்யா வந்து திவ்யாக்கான கேரக்டர் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ள சின்னதா குழப்பங்களை ஏற்படுத்துறது. ஓகேவா, திவ்யாக்கான கேரக்டர் நாட்டுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுத்துற ஒரு கேரக்டர். ஓகேவா, இந்த சகுனி கேரக்டர் மாதிரி உள்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஹெல்ப் கேட்கறது கெமி கிட்ட போயிட்டு, கெமி உள்நாட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணோம், எனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா டாஸ்க்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கான ஒரு ரோல். ஓகேவா, அது திவ்யாக்கான ஒரு ரோல். ஆனால் ரோல்னு சொல்லாமல் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, உள்நாட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும், கொஞ்சம் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துல கெமி என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே, அப்போ சாண்ட்ராக்கா கொடுத்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, வேற லெவல். அப்போ சாண்ட்ராக்கா பிரச்சனைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி திவ்யாக்கா நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கெமி நேற்று அந்த ராஜ்யத்துக்குள்ள பஞ்சாயத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அமித் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு சின்ன முட்டை மேட்ருப்பா, ஏதோ முட்டை எடுத்ததும் அவிச்சதை
ஏதோ ஒரு சின்ன மேட்டரை வச்சு பயங்கரமாக சண்டையை போட்டு நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அங்கே சண்டையை போட்டு உருட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம அவர் பேர் என்ன விக்கல் சுக்கரம்கிட்ட போயிட்டு நீ எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது பண்ணுவேன், போ ராஜினாமா பண்ணிட்டு போ, நீ அதெல்லாம் எப்படி தானே பண்ணிட்டு இருப்ப எப்பவுமே சொல்லிட்டு விக்கல் சுக்கரம் போட்டு அடிக்கிறாங்க. விக்ரம்லாம் கொஞ்சம் விட்டா நேற்று அவருக்கானது ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு கெமி போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ வினோத் மட்டும் ஒரு சில வார்த்தைகள் விட்டார். வினோத் மட்டும் போ நான் அப்புறமா கூப்பிடுவேன், நான் கூப்பிடுறதுக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் விட்டாரு. அது கொஞ்சம் கெமி ஹர்ட் ஆயிடுச்சு போல. அது மட்டும் இல்லாம திவ்யா வந்து கெமியை பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திவ்யாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்ப இங்க கெமி குழம்பிட்டாங்க. திவ்யா தான் நமக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த சீக்ரெட் டாஸ்க்கு உதவிக்கும் கேட்டுட்டு இப்போ வந்து இருந்துட்டு நான் வந்து ரொம்ப பண்ணுறேன், ரொம்ப சண்டை போடுறேன்னு சொல்கிறாங்களே, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே குழம்பிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக சீக்ரெட் டாஸ்க் கிடையாது, இவங்களுக்கு கொடுத்த ரோலுக்கு உதவி கேட்டிருக்காங்க. அதை டாஸ்க்குன்னு சொல்லி கேட்டதுனால அதை அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே வினோத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் விட்ட மாதிரி எனக்கும் தோணுது. அது ஏன்னா பீப் போடுறாங்க, பீப் போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது உண்மையாக வார்த்தையா இல்லை ஹேரு வேற ஏதாவது நார்மலாக இதை யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? பட் நேற்று நம்ம திவ்யா அவர்கள் அந்த விஷயத்தை பாயிண்ட் பண்ணி நேற்று பேசுகிறாங்க. வினோத் அண்ணன் சரியில்லை, அவர் ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு மாதிரி பேசுறாரு, டப்புன்னு வெடிக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்ல போனால் கூட நான் கூப்பிட்றேன், நான் பேசுவேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன், நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சரியில்லை, அவருக்கான ராஜ்யம் சரியில்லை, அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொல்ல போனால் ஒரு மாதிரி ஏதாவது நம்ம திருப்பி பேசினா வார்த்தை விடுறாரு, நேற்று என்கிட்டே வார்த்தை விட்டாருன்னு சொல்லிட்டு திவ்யா அவருக்கு அந்த விஷயத்தை பாயிண்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு தெரியல, உண்மையாகவே இவங்க வார்த்தைகளை விடுறாங்களா, ஒருவேளை சின்ன வார்த்தையை தான் இவங்க எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்களா, அதை கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு சேனல் நம்ம மண்டே வந்து கழுவுறதுக்கு அந்த இடத்துல பீப் போடுறாங்களா என்னமோ தெரியல. ஓகேவா? ஆனால் பீப் நிறைய இடங்களில் போடுறாங்க. வினோத் வந்து டக்குன்னு கோவப்பட்டு போகிற இடங்களில் பீப் போடுறாங்க. அந்த பீப் போட்டாலே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது கெட்ட வார்த்தை தான் நினைக்கும். ஓகேவா? அதில் மயிருன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அது நம்ம மைண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட வார்த்தை தான் நினைக்கும். அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், கெட்ட வார்த்தை தான். ஆனால் வீட்டுக்குள்ள அவங்க ரியாக்ட் ஆகிறத பார்த்தா அது கெட்ட வார்த்தை மாதிரி தெரியல. ஏன்னா கெட்ட வார்த்தைக்கு திவ்யா இப்படிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க. பட் என்னன்னு தெரியல, அது நேற்று பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க. வினோத்தால் தான் நிறைய டாஸ்க் குழம்புது, வினோத் சரியில்லை, வினோத் வந்து அவருக்கான இதை சரியாக பண்ண மாட்டேங்காரு, அவருக்கான பதவியை வந்து சரியாக இது பண்ண மாட்டேங்காரு, அவரை பேசாமல் பதவியை விட்டு தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போய் எனக்கு தெரியல. ஆனால் திவ்யா ஒரு சில இடங்களில் இந்த டாஸ்க் அழிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் திவ்யாவுக்கு அவங்களுக்கான ரோல் சரியாக புரியல. அவங்களுக்கான ரோல் உள்நாட்டுக்குள்ள சில பல பிரச்சனைகள் மட்டுமே உண்டு பண்ணுமே தவிர எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து இழுக்கக்கூடாது. எல்லாருமே பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரியோ இல்லை எல்லாரையுமே ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி ஒரு மாதிரி டவுன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை கொண்டு வரணும். எப்படின்னா இப்போ காமம் மாமா பொறுத்தவரத்துக்கு யாருக்குமே தெரியாமல் அங்கே போயிட்டு பார்வதிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தா அதை இங்கே ராஜ்யத்தில் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அப்போ ராஜா வந்து டக்குன்னு காமம் மாமா பிடிச்சி நீ சரியில்லை, உன்னை பதவி விட்டு தூக்குறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு படுத்தணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா காமம் அங்கே பேச போனால் உடனே உள்ளே போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உன் ரோல் இது கிடையாது, உன் ரோல் இதுவா, ஒரு ரோல் தெரியாமல் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெடிக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா அது அந்த டாஸ்க்கை ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணுது. அந்த டாஸ்க்கே மொத்தமாக ஸ்பாயில் ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாற்றி சும்மா இதை கத்திட்டு தான் கடந்திருப்பாங்க. யார் என்ன பேசுகிறா அப்படிங்கிறது மைக்கில் கூட கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யார் என்ன பேசுகிறா, என்ன விஷயங்களை எடுத்து வைக்கா, எதுவுமே மைக்கில் கூட கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. சும்மா கடந்து கத்திருப்பாங்க, சும்மா கடந்து நோய்னு கத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்ரெட் டாஸ்க் கிடையாது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக சீக்ரெட் டாஸ்க் நினச்சிருப்பீங்க. நானே ஒரு செகண்ட் குழம்பிட்டேன். நானே ஒரு செகண்டில் சீக்ரெட் டாஸ்க்கா நமக்கே தெரியாமல் எப்படா கூப்பிட்டு பேசினான்னு சொல்லி யோசித்தா அவங்களுக்கு கொடுத்த ரோலை தான் டாஸ்க்குன்னு பேசி அவ்வளோ பெருசாக மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா ஒரு சீக்ரெட் டாஸ்க் எப்படி வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே கிறுக்காகுது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்கோட மாஸ் அப்படி, அந்த மாசுக்கு சாண்ட்ரா ஒரு முக்கிய காரணம். ஏன்னா சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் அப்படி, அவங்க அப்படி பண்ணப்போய் அப்படி ஒரு மாஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? அப்படி ஒரு குறும்படம் போட முடிஞ்சிச்சு, அப்படி ஒரு மாஸ் கிடச்சிச்சு. அதுக்குன்னு எல்லாருக்கும் அது கிடைக்காதுல்ல. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட முடியாது. சும்மா சீக்ரெட் டாஸ்க்கு ஒரு கொடுக்க மாட்டார். அங்கே எப்படியாச்சும் அந்த ஒயில்ட் கார்டை தூக்கி மேலே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணார். அது பயங்கரமாக கிளிக் ஆயிடுச்சு. எல்லா டாஸ்க்லையும் கொண்டு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒன்று இவன்லேயே மாற்றி அடிச்சு பண்ணுவேன், இல்லைன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு ஏதாவது டாஸ்க்கை கொடுக்க எங்கள் பேரில் கொளுத்தி வைப்பார். அதை வச்சு வேணால் பஞ்சாயத்து வரும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்க தர்பூஸ் ராஜ்யத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து டாஸ்க்காகவே கொண்டு போகணும், அட்டாக் பண்ணணும், டாஸ்க்காகவே அட்டாக் பண்ணணும், எல்லாமே டாஸ்க் மோடில் இருக்கணும், டாஸ்க் விட்டு இறங்கி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. டாஸ்க்கை விட்டு இறங்கி வராமல் இருந்தால் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். டாஸ்க்குள்ளே இருந்து நான் ராஜா நான் ராணின்னு சொல்லி கற்றுக்கிட்டா ஓகே. டாஸ்க்கை விட்டு இறங்கி நான் தண்ணிப்பழமாகவும் நான் வினோத்தாவும் கத்துன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த டாஸ்க் அழிஞ்சிரும். அதுதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? 2 ராஜ்யத்தில் எந்த ராஜ்யம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த